சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககன் அபூர்வாவை மிரட்டிட்டு போறாங்க. பூமிக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஒருவேளை பூமிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நான் போலீஸ்க்கு அனுப்பிடுவேன், நீ ஜெயில தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. நேரா பூமி கிட்ட போய் சொல்றாங்க, நீ எதை நினைச்சும் பயப்படாத, உள்ள நான் என்ன பேசினேன்னு பத்திலாம் யோசிக்காத, இனிமே அந்த அபூர்வாவால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா ரொம்ப டென்ஷனா இருக்க. நட்சத்திராவும் அவங்களோட சித்தியும் உள்ள போறாங்க. அவன் உங்ககிட்ட அப்படி என்னதான் பேசினான் அப்படின்னு கேட்க, உடனே நட்சத்திரா என்ன பேசியிருப்பான், பூமியை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவோட காலை பிடிச்சி கெஞ்சிருப்பான். எப்போவுமே அம்மா போடுற பிளான்லாம் ஃபெயில் தான் ஆகும், ஆனால் இந்த முறை நான் பிளான் பண்ணல, அதான் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே அபூர்வாக்கு கோவம் வருது. உடனே நட்சத்திராவை பல அறையிறாங்க. எல்லாமே உன்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இவளே தன்னோட வாயால என்னோட அம்மா இன்னைக்கு நைட்டு பூமியை கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்கான், அதான் அவன் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட காமிக்கிறான் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ககன் வீட்டுக்கு போறாரு. சாரதா கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க, அப்போ டிவில நியூஸ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ககன் பூமியோட நியூஸை போட்டுட்டு இருக்காங்க. பூமியை பத்தி தப்பா பேசுறாங்க. இதை பார்த்ததுமே சாரதாக்கு பயங்கரமான கோவம் வருது. ககன் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக உள்ளே போயிட, சாரதா வெளியில் கிருஷ்ண பிரசாத்துக்கு கால் பண்ணுறாங்க. இந்த நியூஸ்க்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா, நீங்கள் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படியெல்லாம் கூட யாராவது நியூஸ் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பிரசாத் கிட்டே ரொம்ப கோபமாக பேச, அப்போ கிருஷ்ண பிரசாத் ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எடுத்து சொல்ல, அதுக்கப்புறமா சாரதா கொஞ்சம் அமைதியாகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நியூஸை பார்த்த பூமி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணல, இப்படி என் மேல பழி விழுந்திருக்கேன், எனக்கு செத்து போயிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு, இவளுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, மீரா கிருஷ்ண பிரசாத் அப்படின்னு எல்லாருமே பூமிக்கு ஆறுதல் சொல்றதை பார்த்து அபூர்வா இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள அதுக்கப்புறம் யார் கட்டிட்டு போவாங்க, இப்படி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கியிருக்காளே, மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ண பிரசாத் அங்கே வராரு. இங்கே பாருங்க, பார்த்து பேசுங்க, எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது எந்த தப்பும் நடக்கலையா, ஒரு நைட்டு ஃபுல்லாக இவளும் அந்த ககனும் ஒரே ரூமில் இருந்திருக்காங்க, எந்த தப்பும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்னவோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே கிருஷ்ண பிரசாத்துக்கு கோவம் வருது. அபூர்வா பார்த்து பேசுங்க, இதுவே உங்கள் பொண்ணை நான் அப்படி சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் இல்லை, ஒழுங்காக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன உங்களோட மரியாதை போயிடுச்சுன்னு தானே சொல்றீங்க, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த மரியாதை திரும்ப வந்துருமா, காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற பேர் வந்துடும், அதனால பூமி நீ இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்காத, நீ அழுறதுனாலதான் இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க, நீ உடனே ககனுக்கு ஃபோன் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபூர்வா என்ன உன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாரதா என்ன பண்றாங்கன்னா ககன் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. நீ பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசுறதுக்காக போவாங்க. உடனே ககன் ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்னம்மா அந்த சரத்சந்திரா நமக்கு எவ்வளவு கொடுமையா பண்ணியிருக்கான், அவனால நம்ம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ சாரதா சொல்றாங்க, இங்க பாரு ககன், நீ காதலிச்சது பூமி அவங்களோட பொண்ணு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சரத்சந்திரா மேல இருக்கிற கோவத்தை நீ பூமி மேல காட்டலாமா அப்படின்னு கேட்க, அம்மா நான் பூமி மேல அந்த கோவத்தை காமிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் எதுவுமே பண்ணிருக்க தேவையில்லை, நான் அமைதியா போயிட்டு இருக்கலாம், ஆனா அதை விட்டுட்டு நான் பூமிக்கு சப்போர்ட்டாக தானே போனேன், நான் அமைதியாகவும் போகலை, பூமியை அந்த அபூர்வா ஏதாவது பண்ணிடுவான்றதுக்காக தான் நான் இப்போ போயிட்டு பூமியை காப்பாற்றினேன், இப்போ கூட அந்த வீடியோவை காட்டி மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன், நான் இந்த அளவுக்கு நான் ஏமா செய்யணும், நான் நினச்சிருந்தா கோவம் இருந்திருந்தா நான் அப்படியே விட்டுட்டு போயிருக்க மாட்டேனா, கண்டிப்பாக, ஆனால் அப்படியே விட்டுட்டு இருந்தா அந்த அபூர்வா பூமியை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, இதைத்தான் நானும் சொல்கிறேன், உனக்கு பூமி மேலே இந்த அளவுக்கு காதல் இருக்கும் போது அவ சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை நீ தடையா நீ இந்த ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது, பூமியை பத்தி யோசிச்சு பாரு, இந்த நியூஸ் வந்துருச்சு, இந்த உலகம் எப்படி பார்க்கும், இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அண்ணன் தங்கச்சி சிரிச்சு பேசினாலே தப்பா நினைக்கிற காலம், நீங்க 2 பேரும் ஒரு நைட் ஃபுல்லா ஒரு ரூம்ல இருந்துட்டு வந்திருக்கீங்க, இந்த சமூகம் அதை எப்படி
எப்படி பார்க்கும்? பாரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் ஒரு ஆணோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு பொண்ணு மேலே ஒரு பழி விழுந்துருச்சுன்னா அந்த பழியை துடைக்கவே முடியாது. அந்த பழியோட அவளால் வாழவும் முடியாது. கடைசியில் பூமி அந்த பழியை சுமக்க முடியாமல் செத்து தான் போவா அப்படின்னு சொன்னதுமே, அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் ககன், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. பூமி மேலே ஒரு பழி விழுந்திருக்கு. இந்த கரையை நீ தான் துடைக்கணும். அதுக்கு உண்டானவனை மட்டும்தான் வந்துட்டு அதை அந்த கரையை போக்க முடியும். அது நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் கழுத்தில் 3 முடிச்ச போட்டு தயவு செஞ்சு அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு எஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ககன் அம்மா என்னம்மா நீங்கள், சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த சரத்சந்திரா அதுக்கு ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்ல, நான் இப்போ அந்த சரத்சந்திராவை பற்றி பேசலை, நீ பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறியா சொல்லு. பூமி மேலே இருக்கிற கரையை நீ துடைக்கணும், அந்த பழியை நீ துடைக்கணும். அது உன்னால் மட்டும்தான் முடியும். நீ தான் பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ககனம் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பார். சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் பூமி அமைதியாக ரொம்ப எதையோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணபிரசாத் வராரு. என்ன பேசுனியம்மா அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க, நான் போயிட்டு அவர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு மாதிரி அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அப்போ நட்சத்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக குடிச்சிட்டு கார்ல இருந்து அப்படியே தடுமாறி நடந்து வருவாங்க. அப்போ பூமி போயிட்டு பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. நான் வரமாட்டேன் விடு அப்படின்னு நட்சத்திரா சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறவா அப்படின்னு கூட்டிகிட்டு போக, இல்லை நான் வரமாட்டேன், நீ அப்படியே நேராக கூட்டிகிட்டு போய் ககன் மாமா பக்கத்தில் உட்கார வச்சா நான் வருவேன், ஆனால் நீ தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியே, நீ தான் அந்த இடத்துல உட்கார போகிற, நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ தெரியல, எப்படியோ ககன் மாமா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் எல்லாம் நீயே செட் பண்ணியோ என்னன்னு தெரியல அப்படிலாம் சொல்லும்போது, இங்கே பாரு அப்படிலாம் எதுவும் இல்லை, அவருக்கு என் மேலே எந்த ஒரு காதலும் கிடையாது, அவர் என்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது லவ் இல்லையா, என்ன பேசுகிற நீ, மாமா உன்னை தான் லவ் பண்ணுறாரு, உன்னை உயிருக்கும் மேலே லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நட்சத்திரம், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமாம் எல்லாமே உண்மைதான், என்னை நம்பலனா கூட என்னோட அம்மா கிட்ட கூட போய் கேளு, மாமா உன்னை தான் லவ் பண்ணுறாரு, நீ அவருக்கும் உன்னோட அப்பாவுக்கும் இடையில மாட்டிட்டு தவிக்கக்கூடாது, நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் உன்னை அந்த வீட்டில இருந்து வெளியில் அனுப்பியிருக்காரு, ஆனால் அவர் உன்னை தான் லவ் பண்ணுறாரு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக உன்னை ஜெயிலில் அனுப்புவான்னு ஒரு வீடியோவை காமிச்சு மிரட்டிட்டு போயிருக்காரு, அந்த அளவுக்கு உன்னை அவர் பார்த்துக்கிறாரு, உன் மேலே அவருக்கு லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சும்மா அந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவ்வளோ நாளும் ககன் அவங்கள லவ் பண்ணல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, ககனுக்கு கால் பண்ணுறாங்க. ககனுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் தூங்கலை, தூங்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன ஜோக்லாம் கூட பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, சரி என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு உங்களை நேரில் பார்க்கணும், நேரில் பார்த்து பேசணும், நான் வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, ககனும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.